நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாதது நிறைய இருக்கு. நம்ம மனம், ஆன்மா, அடுத்து சக்கரங்கள், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. செல்லு கண்ணுக்கு தெரியாது. செல்லினுடைய ஒருங்கிணைந்த பகுதிகளை ஆர்கன்களா பார்க்கிறோம். கண்ணு ஆர்கன். ஆனா அது ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்லு சேர்ந்துதான் கண்ணாகுது. செல்லை பார்க்க முடியாது, கண்ணை பார்க்கலாம். பார்க்காத நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள நிறைய இருக்கு. அதுல இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறது கூட ஒண்ணு. சக்தி மையங்கள் அப்படின்னு பேரு சக்கரத்துக்கு. நம்ம உடம்புல 108 சக்கரங்கள் இருக்கு. இது நம்ம முதுகுத்தண்டு வடத்துல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள். இதுதான் ஆன்மீக பாதை. இந்த 7 சக்கரங்களை தாண்டி தான் கடவுளை அடைவதற்கு வழி. இந்த 108 சக்கரங்கள் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம உடம்புல 108 சுரப்பி இருக்கு. 108 சுரப்பி, ஒவ்வொரு இடத்துல ஒரு சுரப்பி. ஒவ்வொரு சுரப்பியும் ஒரு உறுப்புக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம உடம்புல எவ்வளவு உறுப்பு இருக்கு, அவ்வளவு சுரப்பி இருக்கு. 108 சுரப்பி இருக்கு. சில சுரப்பிகள் 2-3 சேர்ந்து ஒரு ஆர்கனுக்கு சப்போர்ட் பண்ணுது. சில சுரப்பிகள் நிறைய ஆர்கன்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரே சுரப்பி நிறைய ஆர்கன்களுக்கு ரெண்டு வகையிலையும் இருக்கு. நிறைய சுரப்பி சேர்ந்து ஆர்கனுக்கும், நிறைய ஆர்கன்களுக்கு ஒரு சுரப்பி, வைஸ் வர்சா. அப்படிப்பட்ட சுரப்பி நம்ம தலைக்குள்ள 3 இருக்கு. ஹிப்போதாலமஸ், பீனியல், பிட்யூட்டரி. இந்த ஓம்காரம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம்னா என்ன? ரொம்ப ஆழமா போறது வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். சுவாமிநாதன் யாரு? என் ஃப்ரெண்டு பேரு. சுவாமி யாரு? உலகத்தையே ஆளக்கூடிய சுவாமி பரமேஸ்வரன். நாதன், அவனுக்கு நாதன், லீடர், அப்பா. ஏன் அவனை அந்த மாதிரி கூடுறாங்க அப்படின்னா, பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சொன்னவன், அப்பனுக்கே உபதேசம் பண்ணவன் மகன் சுவாமிநாதன். எதை பத்தி? பிரணவ மந்திரத்தை பத்தி. எது பிரணவ மந்திரம்? ஓங்காரம். அதனாலதான் சரவண பவ, இந்த ஓங்காரத்துல சரவண பவ நட்சத்திரத்தை போட்டு சரவண பவன்னு எழுதுவாங்க. இந்த ஓங்காரம் 3 எழுத்துக்களை தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது. நமக்கு தெரிஞ்சபடி ஓம் அப்படின்னு சப்தம். இப்ப லேட்டஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நாசால கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா நாசா. சூரியனுடைய ஒளிக்கதிர் அதனுடைய வட்டத்திலிருந்து வெளியே வர்றப்ப ஒரு சப்தத்தோடு வருது. அந்த சப்தம் ஓம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஹிந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ அல்லது இஸ்லாமிய மதமோ அல்ல. ஓம் என்பது ஒரு சப்தம், ஒரு நாதம். எந்த மதத்திற்கும் சம்பந்தப்பட்டதல்ல. ஆனால் இந்த ஓம் மந்திரத்தை முழுமையாக ஆன்மீகத்திற்காகவும் தன் வளர்ச்சிக்காகவும் சமுதாய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது நம்ம இந்துக்கள், நம்ம யோகிகள், நம்ம சித்தர்கள். தியானம் செய்யும் போது இந்த சத்தம் அவங்களுக்கு கேட்குது. சூரியன் ஒளிக்கதிலிருந்து வெளியே வர்றப்ப நாதத்தோட தான் வெளியே வருது, சப்தத்தோட வருது இந்த ஒளிக்கதிர்கள். அந்த சத்தத்தை தியானம் பண்றப்ப கண்டுபிடிச்சாங்க.
அது எல்லாருக்குமே கேட்காது. இப்போ எனக்கு எப்பவுமே காதில் இந்த பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜி அது ஃப்ரிக்ஷன் சவுண்டு எப்பவுமே கேட்கும் எனக்கு 24 hours. தூங்குற வரைக்கும் அது கேட்டுகிட்டே இருக்கும் எனக்கு. புதுசில் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. தியானம் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. இது என்னடா அது ஏதோ பூச்சி கத்துது, சும்மா ஜெய் 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 ஏதோ பூச்சி கத்துற மாதிரியே இருக்கும். என் காது கெட்டு போச்சுன்னு டாக்டர்கிட்டலாம் போய் காமிச்சேன். உன் காது பர்ஃபெக்டாக இருந்துட்டாங்க. எனக்கு தெரியாது, குரு இல்லை பருவ இல்லை, நானே குரு நானே சிஷ்யன். தெரியல. அப்புறமா தான் தெரிஞ்சது அது காஸ்மிக் எனர்ஜி சவுண்டுன்னு. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு நுண்ணியமான நுணுக்கமான சப்தங்கள் தியானம் செய்கிறப்ப நிறைய கேட்கும். இதில் நிறைய கேட்கும். அந்த மாதிரி இந்த சப்தத்தை கரெக்டாக உச்சரித்தா தலைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லு, ஒரு நரம்பு அணுக்கள் கம்ப்ளீட்டாக வைப்ரேட் ஆகும். புழு விட்ட மாதிரி இருக்கும் தலைக்குள்ள. இந்த டிப்ரெஷனுங்கிறதே ஒரு டைட்னஸ், தலையினுடைய இறுக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, தலைவலி வந்துடும். டிப்ரெஷன் நிறைய பேருக்கு தலைவலிக்கும், வெடிக்கிற மாதிரி இருக்கும் தலை. இந்த ஓங்காரத்தை சொன்னால் போயிடும். அவ்வளோ சக்தி இருக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு சக்கரான்னு. அநாகதம், விசுத்தி, ஆக்னேயம், இந்த 3 சக்கரங்கள் பர்ஃபெக்டாக வைப்ரேட் ஆகும் இந்த ஓங்காரம் சொல்லலாம். அநாகதம் எமோஷனுக்கு சம்பந்தப்பட்டது, இது ஆகாயத்துக்கு சம்பந்தப்பட்டது, பிரபஞ்ச சக்தி, இது கடவுளுக்கு சம்பந்தப்பட்டது. இது 3மே சிங்க்ரனைஸ் ஆகும். இது சக்கரானுடைய வேரியேஷன் சொல்கிறேன் நான் ஓங்காரம் சொல்கிறப்ப. இது 3ம் சேர்ந்து ஒரு விசித்திரமான உணர்வை தலைக்குள்ள உங்களுக்கு ஏற்படுத்தும். அவ்வளோ சக்தி இருக்குது இந்த ஓங்காரத்துக்கு. ஆனால் இதை ஆ உ இம் அப்படின்னு தான் உச்சரிக்கிறோம்.